NS 200ஓட இன்ஜினுங்க இது. பஜாஜ் NS 200ஓட இன்ஜினு. இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா, இதோட ஆப்போசிட் கேஸ் இருக்குது பாருங்க. பிரச்சனை என்னன்னா, இன்ஜினுக்குள்ள ஒரு கலகலன்னு ஒரு நாய்ஸ் வந்துட்டே இருக்கும். கிராங்க் ஷாஃப்ட் புதுசு போட்டாச்சு, இன்ஜின் பேரிங் புதுசு போட்டாச்சு, கிட்டு, ஹெட்டு எல்லாமே ஒர்க் பண்ணி, கிளச் எல்லாம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு உதறல் இருந்துகிட்டே இருக்கும் இன்ஜினில். என்னென்னு அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் வந்துச்சு, ஏற்கனவே பிரித்து பண்ணியிருக்காங்க. பட் அது சரி வரல. அதனால தான் வந்திருக்கு. இப்போது இந்த பிரச்சனை என்னென்னு கேள்விங்கன்னா, அந்த மெயின் பேரிங் உட்காருதுல, கிராங்க் ஷாஃப்ட்டோட இந்த மெயின் பேரிங் உட்காருது பார்த்தீங்களா, இந்த இடமே இன்ஜின் கேஸ்லேயே லூஸ் ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப லூஸ் ஆகாது, ரொம்ப மைனூட்டாக பேரிங் உள்ளே அடிச்சதுக்கப்புறம் பேரிங் கையிலேயே சுற்றும், அவுட்ரே சுற்றும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ லூஸ் ஆகிருக்கு, ஒரு மாதிரி காயமாக இருக்குன்ட்டு. ஆனால் இதுக்கு வந்து நம்ம லேத்தில் கொடுத்து ஸ்லீவ் இறக்கிறதோ அல்லது வேறு ஏதாவது முயற்சி பண்ணுறதோ இது வேஸ்ட். ஏன்னா நிற்காது, இன்ஜினுக்கு ஓடிட்டு இருக்கப்போ அந்த லோடு தாங்காது. நம்ம இன்ஜின் கேஸே புதுசு தான் போட்டாகும். தெரியுதுங்களா, புது கேஸ் இது. இதில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், அந்த பேரிங் உட்கார இடம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் வந்து நம்ம புதுசு வாங்கி போடுறோம். இதில் என்ன பிரச்சனைனா, இது இன்ஜின் நம்பர் இருக்கிற சைடு இருக்கிற கேஸ். இது இன்ஜின் நம்பர் இந்த கேஸில் தான் வருது. ஆனால் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பஜாஜில் வாங்கிட்டீங்கன்னா, பஜாஜ் ஷோரூம்லேயோ அல்லது அஃபீஷியல்லையோ வாங்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு ஒரிஜினல் பில் கொடுப்பாங்க. அந்த பில்லை காமிச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அடிச்சுக்கலாம். இது லீகல் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த கேஸ் மாற்றினால ஐயோ என் வண்டியில் இன்ஜினே மாற்றியாச்சு அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஒன்றும் வராது. இதெல்லாம் யூஸ்வலாக வர பிரச்சனை தான். இது பஜாஜில் கம்மியாக இருக்குது, ஆனால் எமகோவில் அதிகமாக பண்ணியிருக்கோம். இப்போ R15 MTலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் மாற்றுறதெல்லாம் அதிகமாகவே நடந்திருக்கு. நிறைய கேஸ் இதுக்காக மாற்றிருக்கோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வாங்கி போகிறது கரெக்டாக லீகலாக ஒரு பில்லோட வாங்கி போட்டு அது லீகலாக நம்பர் அடிச்சிட்டிங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது சேஃப் தான். இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.